Hello friends, welcome to Unique Aari Designers. இந்த வீடியோவில் ஆரி ஸ்டாண்ட் அண்ட் ஆரி ஃப்ரேம் ரிலேட்டட் டவுட்ஸை வந்து பார்க்கலாம். நான் இனிமேல் தான் ஆரி எம்ப்ராய்டிங் வந்து கற்றுக்க போகிறேன். ஃபஸ்ட்டு ஆரி ஸ்டாண்ட் வாங்கலாமா இல்லை ஆரி காட் வாங்கிடட்டுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு பிகினர்ஸ் வந்து எப்போவுமே ஆரி ஸ்டாண்ட் வாங்கிக்கோங்க. என்ன சைஸ் ஃப்ரேம் வாங்குறது இல்லை என்ன சைஸு ஸ்டாண்ட் வாங்குறது அப்படின்னு கேட்டிங்கன்னா 18 இன்ச் ஸ்டாண்ட் வாங்கிக்கோங்க. அதுலேயே வந்து 16 இன்ச் அண்டு 18 இன்ச் ஃப்ரேம் ரெண்டுமே ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போது நான் காட்டியிருக்க மாதிரி நீங்கள் ஸ்டாண்ட் வாங்கியிருந்தீங்க அப்படின்னா இதில் 18 இன்ச் அண்ட் 16 இன்ச் ஃப்ரேம் ஃபிக்ஸ் பண்ணலாம். அதை தவிர 14, 10 இதெல்லாம் எதுவுமே ஃபிக்ஸ் பண்ண முடியாது. இந்த 18 இன்ச் ஸ்டாண்ட்லேயே வந்துட்டு என்னோடது 16 இன்ச் ஃப்ரேமும் ஃபிக்ஸ் பண்ண முடியும். பார்த்திங்கன்னா நான் இப்போ ஸ்டாண்டோட ஸ்க்ரூவை வந்து ஃபுல் டைட்டில் வச்சுருக்கேன். இப்படி வச்சுக்கிட்டு என்னால் 16 இன்ச் ஃப்ரேம் யூஸ் பண்ண முடியும். இந்த எக்ஸ்டென்ஷன் பார்ட்டில் 2 போல்ட் இருக்கும். அந்த 2 போல்ட்டையும் யூஸ் பண்ணி நம்ம வந்துட்டு இதை 18 இன்ச் ஸ்டாண்டாகவும் கன்வெர்ட் பண்ணிக்கலாம். 18 இன்ச் ஸ்டாண்டாக கன்வெர்ட் பண்ணிவிட்டு 18 இன்ச் ஃப்ரேம் இதில் வந்துட்டு ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஃபுல்லாக போல்ட்டை கழட்டிட்டு ஃபஸ்ட் போல்ட்டை வந்துட்டு நல்லா டைட் பண்ணி சென்டரில் கொண்டுட்டு வந்துக்கணும். தென் இப்படி போட்டுட்டு ரெண்டாவது போல்ட்டை போட்டு நல்லா டைட் பண்ணிக்கணும். ஸோ தட் இதில் நாம் 18 இன்ச் ஃப்ரேமும் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் ப்ளவுஸ் வந்து டிசைன் பண்ணலான்னு இருக்கேன். ஃப்ரண்ட்டு, பேக்கு, ஸ்லீவ் எல்லாத்தையும் எந்த ஃப்ரேமில் கவர் பண்ணலாம் அப்படின்னா 18 இன்ச் ஃப்ரேம் யூஸ் பண்ணிட்டிங்கன்னா பேக்கு, ஃப்ரண்ட்டு, ஸ்லீவ் எல்லாமே 3/4 ஸ்லீவ் எல்லாமே கம்ஃபர்டபுளாக டிசைன் பண்ணிக்கலாம். நான் 18 இன்ச் ஃப்ரேம் அண்டு 18 இன்ச் ஸ்டாண்ட் தான் யூஸ் பண்ணுறேன். ஆரி ஸ்டாண்ட்லேயே நிறையா வெரைட்டிஸ் இருக்குது. ஃபுல்லி வெல்டட் இருக்குது. இது வந்து இப்போது போல்ட் வந்து உள்ளார வர மாதிரியும் இருக்குது, வெளியில் வர மாதிரி இருக்குது. நம்ம வந்துட்டு போல்ட் உள்ளார வர மாதிரி இருக்கிறதுல வந்துட்டு ரிங்கை வந்துட்டு இந்த மாதிரி ப்ளேஸ் பண்ணணும். அதே ஸ்டாண்டோட போல்ட் வந்து வெளியில் வர மாதிரி இருக்கிறதுக்கு ஃப்ரேமை வந்துட்டு உள்ளார ப்ளேஸ் பண்ணணும். இப்போ நம்மக்கிட்ட இருக்க ஸ்டாண்டுக்கு வந்து இந்த மாதிரி தான் ப்ளேஸ் பண்ணணும் நம்மளோட ஃப்ரேமை. இந்த ஃப்ரேமை ஸ்டாண்டில் கொண்டு போய் ஃபிக்ஸ் பண்ணும்போது ஃப்ரேமுக்கும் ஸ்டாண்டுக்கும் நடுவால் நிறையா கேப் வருது. என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸ்டாண்டில் இருக்கிற போல்ட்டை வந்து அதுக்கு தகுந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும் நீங்கள். ஸோ தட் உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும். இந்த ஆரி ஸ்டாண்டை வந்துட்டு ஷாப்பில் போய் வாங்கலாமா இல்லை ஆன்லைனில் வாங்கலாமா அப்படின்னு நிறையா பேர் கேட்குறாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் ஷாப்பில் நேராக போய் பார்த்து வாங்கிறது தான் வந்துட்டு பெஸ்ட்டாக இருக்கும். ஏன்னா ஆன்லைனில் வாங்குறப்போ பார்த்திங்கன்னா நிறைய ஃபால்ட் இருக்குது. இப்போ வந்துட்டு 18 இன்ச் ஸ்டாண்டு வாங்கினா 18 இன்ச் ஃப்ரேமேவே ஃபிக்ஸ் பண்ண முடியல அப்படின்னு நிறையா பேர் சொல்கிறாங்க. ஸோ பெஸ்ட் வந்துட்டு ஷாப்புக்கு போய் நேராக பார்த்து வாங்கிறது தான். ஆன்லைனில் நிறைய டிஃபெக்டிவ் ப்ராடக்ட்ஸை வந்துட்டு போட்டு விட்டுறாங்க. சிலர் வந்து ஸ்லீவ் டிசைனிங்க்குன்னு தனியாக ஃப்ரேம் வாங்கணுமா, ஸ்டாண்ட் வாங்கணுமா அப்படின்னு கேட்குறாங்க. அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது. 16 இன்ச் ஆர் 18 இன்ச் வாங்கினீங்கன்னா அதுலேயே ஸ்லீவு, பேக்கு, ஃப்ரண்ட்டு எல்லாமே டிசைன் பண்ணிக்கலாம். 18 இன்ச் வந்து ரொம்ப பெஸ்ட்டு. நான் ஆன்லைனில் தான் இந்த ஸ்டாண்ட் வாங்கினேன். கோயம்புத்தூரில் வந்துட்டு கிராஸ்கட் ரோட்டில் இருக்க சென்னை சில்க்ஸுக்கு ஆப்போசிட்டில் ஓம் காயத்ரி கலெக்ஷன்ஸுன்ட்டு இருக்குது. அந்த ஷாப்பில் வந்துட்டு எம்ப்ராய்டிங் ரிலேட்டட் எல்லா மெட்டீரியல்ஸும் கிடைக்கும். மார்க்கெட்டில் வந்துட்டு ஃபுல்லி வெல்டட் ஸ்டாண்டும் கிடைக்கிது. இந்த மாதிரி வாங்கி அசம்பிள் பண்ணுற மாதிரியும் கிடைக்கிது. நான் வந்துட்டு வாங்கிட்டு அதுக்கப்புறம் லெக்ஸ் எல்லாம் அசம்பிள் பண்ணுற மாதிரி தான் வாங்கினேன். இதில் ஒரு சின்ன டிஸ்அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா வந்துட்டு இந்த போல்ட்டை போட்டு டைட் பண்ண பின்னாடி பார்த்திங்கன்னா லெக்ஸ் வந்து கடகடன்னு ஆடும். ஒரு டைம் டைட் பண்ணிட்டீங்கன்னா ஒன் டைம் யூஸ் பண்ணுறப்போ வந்துட்டு நல்லாயிருக்கும். நெக்ஸ்ட் டைம் யூஸ் பண்ணுறக்கு எடுக்கும்போது பார்த்திங்கன்னா கடகடன் ஆடு லூஸ் ஆயிரும். எப்படியும் யூஸ் பண்ண இந்த ஃப்ரேம் இந்த மாதிரி தான் கடகடன் ஆடுமா இல்லை இதை ஃபிக்ஸ் பண்ண முடியுமான்னு சொல்லிட்டு நிறைய பேர் என்கிட்ட டவுட் கேட்டாங்க. நான் ஆல்ரெடி 3 லெக்ஸை வந்துட்டு த்ரெட் சீலிங் டேப் யூஸ் பண்ணி டைட் பண்ணிட்டேன். ஸோ அது வந்துட்டு நல்லா ஃபிக்ஸ்டாக இருக்குது. இந்த ஒரு லெக்கை மட்டும் எப்படி த்ரெட் சீலிங் டேப் போட்டு ஃபிக்ஸ் பண்ணுறோம் அப்படின்றத பார்க்கலாம். பக்கத்தில் இருக்க ஹார்ட்வேர் ஷாப்புக்கு போயிட்டு இந்த மாதிரி த்ரெட் சீல் டேப் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, ப்ளம்பிங் ரிலேட்டட் ஷாப்ஸ்லேயும் கேட்டிங்கன்னா இந்த மாதிரி ஒரு டேப் தருவாங்க. இந்த மாதிரி சீல் டேப்பை வச்சு ரொட்டேட் பண்ணி விட்டு உங்களுக்கு தேவையான அளவுக்கு ரொட்டேட் பண்ணி விட்டுட்டு கட் பண்ணிக்கோங்க.
கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் போல்ட் போட்டு டைட் பண்ணிங்க அப்படின்னா எப்போவுமே கலடாது. இந்த த்ரெட் சீலிங் டேப் தான் வந்து பெஸ்ட்டாக இருக்குது. வேறு எந்த மெட்டீரியல்ஸை போட்டு டைட் பண்ணாலும் வந்துட்டு அந்தளவுக்கு க்ரிப்பாக பிடிக்காது. இந்த டேப் போடும்போது எப்போவுமே உங்களுக்கு வந்துட்டு அந்த ஸ்டாண்டோட லெக்ஸ் ஆடவும் செய்யாது, கலண்டும் வராது, நார்மலாக ஸ்பேனர்ஸ் வச்சு கழட்டுற வரைக்கும். உங்களுக்கு ஆரி எம்ப்ராய்டிங் ரிலேட்டடாக என்ன டவுட்ஸ் இருந்தாலும் நம்ம கமெண்ட் செக்ஷனில் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். நான் பார்த்துட்டு ஒவ்வொரு டவுட்டாக வந்துட்டு லைனாக கிளியர் பண்ணுறேன் என்னால் முடிஞ்ச வரைக்கும். இந்த வீடியோவை பார்க்குற எல்லோரும் நம்மளோட சேனலை கண்டிப்பாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸும் உங்களுக்கு வரும். சும்மா அப்படியே ஸ்பேனர் வச்சு டைட் பண்ணப்போ பார்த்திங்கன்னா ஒரு 2 நிமிஷத்தில் வந்துட்டு அது லூஸ் ஆகிடுச்சு. இப்போ சீலிங் டேப் போட்டதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா என்னதான் திருகினாலும் கையிலையே கலண்டு வரல, நல்லா டைட்டாக பிடிச்சிருச்சு. ஆரி ஸ்டாண்ட் ரிலேட்டட் டவுட்ஸ் ஓரளவுக்கு உங்களுக்கு கிளியராக இருக்கும்னு நம்புகிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் வந்துட்டு நாம் ஃப்ரேம் எப்படி வந்துட்டு ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். தேங்க்யூ.